8ஆம் வகுப்பு பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்எம்எஸ்க்கு வீக்லி ஒரு வீடியோ அப்படின்றத போட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளும் செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் மேக்ஸ் 8th ஸ்டாண்டர்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சது ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த இயருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்தால் நிறைய கேட்பாங்க. 100 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸு. 1 மார்க் பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன்னா பாருங்கள். என்எம்எஸ் குரூப்பில் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹாஃப் இயர்லி லீவ்லலாம் உங்களுக்குலாம் என்எம்எஸ் ரிலேட்டடாக லைவாக இருக்கட்டும் இல்லைனா வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. சூப்பராக மார்க் வாங்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடச்சிரும், என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேக்ஸில் இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அது இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எவ்வளோ மார்க் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது தமிழ் மீடியம் கொஸ்டின், அது இங்கிலீஷ் மீடியம், இது தமிழ் மீடியம், சேம் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் ஒரு பிடிஎஃப்க்கு பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே மெட்டீரியல் டவுன்லோட், ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், கைடாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ.